ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே இந்த ஆலய ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் விசேஷமாக இந்த நாளிலே இந்த ஆராதனையை மெத்தடிஸ்ட் தமிழ் ஃபெல்லோஷிப் மென் ஃபெல்லோஷிப் அங்கத்தினர்கள் அனைவருக்கும் அதே போல் இந்த நாளிலே எனக்கு இந்த ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியான வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த அருமையான திருச்சபையின் போதகர் ஐயா அவர்களுக்கும் பிளெஸிங் யூத் மிஷன் மிஷனரிகள் சார்பாக என்னுடைய அன்பான வாழ்த்துக்களையும் நன்றியையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மெய்யாகவே உங்களோடு கூட இருப்பது எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி. இந்த நாளிலேயும் நாங்கள் எப்பொழுதும் உங்களோடு கூட இருக்கிறதை நாங்கள் உணர்வதை காட்டிலும் இந்த நாளிலும் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிற ஒரு வாய்ப்பினை பெற்று உங்களோடு கூட இருப்பது எங்களுக்கு மிக்க சந்தோஷமாக இருக்கிறது. இந்த நாளிலேயும் பிளெஸிங் யூத் மிஷன் மூலமாக நடக்கிற ஒரு சில காரியங்களையும் நாங்கள் செய்து வருகிற ஒரு சில காரியங்களையும் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். 1971 ஆண்டு முதல் இந்திய தேசத்திலே கிறிஸ்தவர்கள் மத்தியிலே ஒரு எழுப்புதல் உண்டாக வேண்டும், கிறிஸ்தவர் அல்லாதவர்கள் மத்தியிலே சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட வேண்டும், திருச்சபைகள் ஸ்தாபிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி கடந்த 54 ஆண்டுகளாக இந்திய தேசத்தின் 15 மாநிலங்களிலே 400 மிஷனரிகள் சுதேச ஊழியர்கள் இணைந்து இந்த ஊழியத்தை நாங்கள் செய்து வருகிறோம். குறிப்பாக இந்த இயக்கத்தினுடைய ஸ்தாபகர் ஆர் ஸ்டான்லி அவர்கள் குடும்பத்தினர் தொடர்ந்து இந்த பணியை முன்னேற்றி செல்வதற்கு உறுதுணையாக இருந்து வருகிறார்கள். அதைத் தொடர்ந்து இந்த இயக்கத்திலே கடந்த 23 ஆண்டுகள் நான் முடித்து அதற்கு முன்பதாக நான் 2 ஆண்டுகள் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து வந்தேன். மிஷனரி பாரம் பெற்றதினால் இந்த இயக்கத்தோடு கூட நான் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து வருகிறேன். டிசம்பர் 1ஆம் தேதி 25 ஆண்டுகள் நிறைவு பெற்று இந்த 26வது ஆண்டிலே ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யும்படியான பாக்கியத்தை நாங்கள் பெற்றதற்காக ஆண்டவரை துதிக்கிறோம், ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் செய்கிற ஒரு முக்கியமான பணி என்னவென்று சொன்னால் டீச்சிங் அண்ட் ட்ரைனிங். இதுதான் எங்களுடைய முக்கியமான ஒரு பணியாக இந்த நாளிலே இருக்கிறது. கிறிஸ்தவர்கள் அதே போல் முதல் தலைமுறை விசுவாசிகள் கிறிஸ்தவர்கள் இவர்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை போதிப்பதற்கும் அவர்களை ஆண்டவருடைய ஊழியத்திற்கு பயிற்சிவிப்பதற்கும் நாங்கள் இந்த இயக்கத்திலே இருந்து நாங்கள் செய்து வருகிறோம். குறிப்பாக இந்த மகாராஷ்டிரா மாநிலத்திலே நாங்கள் தென் பகுதியிலே 8 மிஷனரி குடும்பங்கள் நாங்கள் இருக்கிறோம். அதே போல் வடக்கு பகுதியிலே குறிப்பாக டஹானு என்று சொல்லக்கூடிய பணித்தளத்திலே ஒரு 8 குடும்பத்தினர் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து வருகிறோம். எல்லாருக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை இன்னும் போதிப்பதற்கும் பயிற்சிவிப்பதற்கும் ஆண்டவர் எங்களை பயன்படுத்தி வருகிறார். அது மாத்திரமல்ல, இந்த இயக்கத்திலே மகாராஷ்டிரா அதே போல் குஜராத், ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்கிற மிஷனரிமார்களுக்கும் ட்ரைனிங் கொடுப்பதற்காக எங்களுக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருப்பதனால் நாங்கள் அதிகமாய் இந்த பூனே பட்டணத்திலே இருப்பதில்லை, ஆங்காங்கே நாங்கள் சென்று வருவது உண்டு. அதே போல் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களையும் தேவனுடைய சுவிசேஷ வார்த்தையை பிரசங்கிப்பதற்கு அவர்களை நாம் எழுப்ப வேண்டும் என்று சொல்லி தீவிரமாய் அதற்காக நாங்கள் ஜெபத்தோடு கூட முயற்சி எடுத்து வருகிறோம். எந்த ஒரு கிறிஸ்தவர்களை நாங்கள் சந்தித்தாலும் அவர்களோடு கூட பேசினாலும் அவர்களை எப்படியாவது ஒரு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவர்களாக அவர்கள் மாற வேண்டும் என்கிற ஒரு பாரத்தோடு நாங்கள் எப்பொழுதும் காணப்படுவோம். அதனால் இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஊழியத்திற்கு ஆண்டவர் எங்களை ஏற்படுத்தியிருப்பதற்காக ஆண்டவரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். தொடர்ந்து எங்களுக்காகவும் எங்களுடைய ஊழியங்களுக்காகவும் நீங்கள் ஜெபிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலேயும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிக்கும் முன்பதாக தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல காலை வேலைக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்.
தேவன் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த விலையேறப்பெற்ற ஐக்கியத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இது ஒரு ஆசீர்வாதமான, எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமான ஒரு முக்கியமான இந்த நல்ல நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவன் எங்களோடு கூட பேச சித்தங்கொண்டபடியினால் நாங்கள் உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து எங்களோடு கூட பேசும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த நாளிலேயும் குறிப்பாக நம்முடைய திருச்சபையின் மென் ஃபெல்லோஷிப் ஆண்கள் ஐக்கியத்திற்காக ஆண்டவரை துதிக்கிறேன், ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். குறிப்பாக இந்த நாளிலே ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிற ஒரு சில முக்கியமான காரியங்களை இந்த நாளிலே நாம் வேதத்திலிருந்து நாம் தியானிக்க இருக்கிறோம். இது ஏதோ இந்த நாளிலே நாம் கேட்கிற பிரசங்கம். வருகிற நாட்களிலே ஆண்டவர் நம்மை கொண்டு என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறார், அந்த அடிப்படையிலே நாம் இதை தியானிக்க இருக்கிறோம். எனவே இது பொதுவாக ஆண்கள் மட்டுமல்ல, அனைவரும் இதை கேட்டு நாம் செயல்படுவதற்காக ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். ஒரு திருச்சபை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஏற்படுத்தும் பொழுது அந்த திருச்சபையிலே இருக்கிற எல்லாருக்குமே பொறுப்பும் அதோடு கூட ஆண்டவர் ஒழுங்குபடுத்தி வைத்திருக்கிறார். ஒவ்வொரு திருச்சபையிலும் இருக்கிற ஒவ்வொரு நபருக்கும் தேவன் சில பொறுப்புகளை கொடுத்தே வைத்திருக்கிறார். நாம் ஒருவேளை வெளிப்படையாக இந்த திருச்சபையிலே ஒருவர் போதகராக, ஒருவர் செயலாளராக, ஒருவர் இன்னும் பொறுப்பாளர்களாக நாம் பார்க்கிறோம். ஆனால் இவர்கள் மட்டும்தான் இந்த திருச்சபைக்கு பொறுப்பானவர்கள் அப்படி என்பது தேவனுடைய கண்ணோட்டத்தில் அல்ல. தேவனுடைய கண்ணோட்டத்தில் இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் பொறுப்பானவர்கள். குறிப்பாய் இங்கே இருக்கிற ஒரு சிறு பிள்ளைக்கு கூட இந்த தேவனுடைய ராஜ்யத்திலே, தேவனுடைய சபையிலே ஒரு பொறுப்பு உண்டு. அந்த பொறுப்பை நாம் அனைவரும் செய்வதற்காக நம்மை தேவன் இந்த நாளிலே அழைக்கிறார். இந்த பொறுப்பு எப்படி செய்யப்பட வேண்டும் என்று சொன்னால், அது வெறும் பொறுப்பாகவே இருந்துவிடக்கூடாது. அதற்கு சில நல்ல குணங்கள் நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையாக இருக்கிறது. நாம் இந்த நாளிலே வாசித்த வேத பகுதிக்கு நாம் திரும்புவோம். முதலாவது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 48வது வசனத்தை நாம் அனைவரும் கவனிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 48வது வசனம். ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருக்க கடவீர்கள். பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருக்க கடவீர்கள். இந்த திருச்சபையிலே இருக்கிற நாம் ஒவ்வொருவரும் இந்த பூரண சர்க்குணத்திற்காக நாம் பிரயாசப்பட வேண்டும். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே எவ்வளவு ஆண்டுகள் நாம் ஒரு கிறிஸ்தவர்களாக இருந்தோம் என்பதை காட்டிலும் எவ்வளவு நாட்கள் என்னிடத்திலே தேவனுடைய குணாதிசயங்கள் காணப்பட்டது என்பது நம்மளுடைய வாழ்க்கையிலே முக்கியம். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே இந்த கேரக்டர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஒருவருடைய கேரக்டர் கொஞ்சம் வித்தியாசமாய் அது காணப்படுமேயானால் அந்த நபரை குறித்து நாம் சற்று ஒதுங்கி இருக்கதா நாம் பிரயாசப்படுவோம். அப்போது இந்த கேரக்டர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இந்த நாட்களிலே நாம் கிறிஸ்தவர்களாக இருப்பதனால நம்ம ஒரு சில காரியத்தை நம்ம செய்கிறதற்கு ரொம்ப யோசிப்போம். ஒரு தவறான காரியத்தை நம்ம செய்கிறதற்கு ரொம்ப யோசிப்போம். ஏன் அப்படின்னு சொன்னால், இதை நான் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொன்னால் என் லைஃபே என்ன ஆகி போயிடும், அது கடைசி வரைக்கும் என் மேலே ஒரு கருப்பு புள்ளி விழுந்த மாதிரியே இருக்கும். அப்போது இந்த கேரக்டர் அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். அப்போது இன்னைக்கு ஆண்டவர் நம்மிடத்துல என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னு சொன்னால், நாம் ஒவ்வொருவரும் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா அவர் எப்படி பூரண சர்க்குணராய் இருக்கிறாரோ
அந்த ஒரு சர்க்குணத்திற்கு நேராக நாம் நடக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். நாம் வாசிக்க கேட்ட முதலாம் வேத பகுதியிலே இந்த காரியத்தை நாம் சற்று கவனித்தோம் என்று சொன்னால், யாத்திராகமம் 18ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து நாம் அந்த வசனத்தை நாம் வாசித்தோம். இந்த யாத்திராகமம் 18வது அதிகாரத்திலே இந்த நடந்த சம்பவங்கள் நமக்கு நன்றாக தெரியும். மோசே தனியாக அங்கே இருந்த லட்சக்கணக்கான மக்களுக்கு பொறுப்பாளியாக தன்னை உணர்ந்து செயல்பட்டு கொண்டிருந்த பொழுது மோசேயினுடைய மாமனார் கொடுத்த ஒரு அறிவுரை, மோசே, நீர் ஒருவராக இந்த பாரத்தை சுமப்பது கடினம், அதனால உம்மோடு கூட சிலரை நீர் வைத்துக்கொள்ளும், அவர்களும் உன்னுடைய பாரத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளட்டும், அவர்களும் இதை செய்யட்டும் என்று சொல்லி ஒரு சில பொறுப்பாளிகளை அங்கு அவர்கள் ஏற்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ அங்க அந்த பொறுப்பாளிகளை அவர்கள் ஏற்படுத்தும் பொழுது அவர்கள் அங்கே கவனிக்க வேண்டிய ஒரு சில காரியங்கள் என்னவென்று சொன்னால், 21வது வசனத்தில் நாம பார்க்கிறோம், ஜனங்கள் எல்லாருக்குள்ளும் தேவனுக்கு பயந்தவர்களும் உண்மையுள்ளவர்களும் பொருளாசையை வெறுக்கிறவர்களுமான திறமையுள்ள மனிதரை தெரிந்து கொண்டு அவர்களை நீர் அதிபதிகளாக ஏற்படுத்தும். அப்போ தேவனுடைய இது ஒரு மந்தை. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருட காலமாக அந்த வனாந்தரத்திலே நடந்து கொண்டு வரும் பொழுது மோசே ஒருவனாக மாத்திரம் அல்ல, அவனோடு கூட ஒரு சிலர் இணைந்து இந்த கூட்டத்தை என்ன பண்றாங்க, வழி நடத்துறாங்க. ஏன்னா அவ்வப்போது வருகிற சில சின்ன சின்ன பிரச்சனைகளை அவர்கள் தீர்த்து வைக்க வேண்டும் என்று சொல்லி இவர்களை எல்லாம் ஏற்படுத்தி வைக்கிறார்கள். அப்பொழுது இந்த ஏற்படுத்தப்பட்ட நபர்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, அவர்கள் தேவனுக்கு பயந்தவர்கள், உண்மையுள்ளவர்கள், பொருளாசையை வெறுக்கிறவர்கள், இப்படிப்பட்டவர்களை நீர் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த சம்பவத்தை நம்ம பார்க்கும் பொழுது அந்த பொறுப்பிலே வருகிற நாம் நம்மளுடைய வாழ்க்கையிலே ஒரு நல்ல குணாதிசயங்களை நம்மளுடைய வாழ்க்கையிலே நாம் உருவாக்க வேண்டும். குணம் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னு சொன்னா அது வெறும் ஒர்க் ஆயிரும், அது ஒரு வேலையாகவே அது நடந்து முடிஞ்சிடும். ஆனால் எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே அந்த குணங்கள் காணப்படுகிறதோ அந்த குணம்தான் நம்மளுடைய சந்ததியிலே நம்மளுடைய சபையிலே ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கும். குணம் இல்லாத ஒரு அதிகாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, அது வெறும் வார்த்தையாகவும் அதிகாரமாகவும் தான் அது காணப்படுமே ஒழிய அது ஒரு திருச்சபையிலே மாற்றத்தை ஒரு நாளும் கொண்டு வரவே செய்யாது. அப்போ இந்த குணம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த முதலாவது இந்த வனாந்தரத்தில் இருந்த சபைக்கு ஏற்படுத்தப்பட்ட அந்த ஒரு பொறுப்பு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அவர்களிடத்தில் இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் காணப்பட வேண்டும் என்று சொல்லி, அதனால தான் இந்த நாளில் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, நாம ஒவ்வொருவரும் இந்த குணங்களிலே தேறினவர்களாக நாம் என்ன செய்யணும், இந்த நாட்களில் காணப்படணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். நம்ம மற்ற காரியங்களிலெல்லாம் நம்ம தேர்றதுக்கு முயற்சி செய்கிறோம். நான் என்னுடைய அறிவை நான் இன்னும் நல்லா வளர்த்து கொள்ளணும், நான் இன்னும் அப்டேட் ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம மற்ற காரியங்களை ரொம்ப நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுத்து நம்ம முன்னேறி சென்று கொண்டே இருக்கிறோம். அதே போல நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அந்த குணங்களுக்கு நாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லி ஆண்டவர் இந்த நாட்களில் விரும்புகிறார். நம்ம ஒவ்வொருவருக்குமே, குறிப்பாக யாருக்கு குணம் இல்லையோ அவங்களுக்கு மட்டுமல்ல, எல்லாருக்குமே நம்மளுடைய குணங்களிலே நாம் என்ன செய்யணும், இன்னும் ஒருபடி நான் என்ன செய்யணும், மேலே வரணும், நான் முயற்சி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இந்த நாட்களிலே விரும்புகிறார். இது ஒரு உதாரணமாக நாம் இந்த நாளில் இதை பார்த்தோம். இந்த வருஷத்தில் கூட நம்ம முதல் நாளில் ஒரு சத்தியத்தை நம்ம கேட்டோம். ரூத் புஸ்தகத்திலிருந்து ஒரு நல்ல சத்தியத்தை நாம் ஐயா மூலமாக நம்ம கேட்டோம். அந்த சரித்திரத்தை நான் தொடர்ந்து இந்த வசனத்தை கேட்டு போயிட்டு நான் திருப்பி வீட்டில் போய் வாசிக்கும் பொழுது அதில் கூட அந்த ரூத்தினுடைய சரித்திரத்தில் காணப்படுற ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், ரூத்து புஸ்தகத்திலே 3வது அதிகாரம், ரூத் புஸ்தகத்தின் 3வது அதிகாரம் 11வது 10வது வசனத்தை நாம் பார்த்தோம் என்று சொன்னால்,
உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் உன் பிந்தின நற்குணம் உத்தமமாய் இருக்கிறது. பின்பகுதியை நான் வாசிக்கிறேன். அப்போ இந்த வருஷத்துல ஆண்டவர் முதல் நாளே நமக்கு இந்த ரூத் புஸ்தகத்தை நமக்கு ஒரு வாக்குத்தத்த வசனமா நமக்கு கொடுத்திருக்கிறார். இதுல ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த ரூத்தினுடைய முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் பிந்தின நற்குணம், அவ ஏற்கனவே அவள்கிட்ட ஒரு நல்ல உத்தம குணம் இருக்குதுதான், ஆனா அவளுடைய பிந்தின நற்குணம் ரொம்ப உத்தமமாக இருந்ததுன்னு சொல்லி வேதம் அவளை குறித்து மெச்சித்து கொள்கிறது. அப்போ இந்த நாட்களிலே நம்மளுடைய வாழ்க்கையில கூட வருகிற நாட்களிலே நம்மளிடத்திலே அப்படிப்பட்ட ஒரு நற்குணங்கள் வெளிப்பட வேண்டும், காணப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். எனவே பிரியமானவர்களே, ஒரு தேவனுடைய சபை அப்படின்னு சொல்லி நாம பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அங்கே வெறும் அதிகாரத்திற்கென்று மாத்திரம் அல்ல, அங்கே குணங்களின் அடிப்படையிலே தேவன் அங்கே சிலரை என்ன பண்றாரு, பணி அமர்த்துகிறார். அடுத்ததாக நாம புதிய ஏற்பாட்டு சபை சரித்திரத்திலே நாம் சற்று நாம் அதை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, எபேசியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரத்தை 4வது அதிகாரத்தை நம்ம எல்லாரும் திருப்பிக் கொள்ளலாம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 12வது 13வது வசனத்தை நம்ம அங்கே பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். இங்க நம்ம பார்க்கிறோம், பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு ஒரு சபையிலே ஆண்டவர் என்ன பண்றார் அப்படின்னு சொன்னா, சிலரை அப்போஸ்தலராக சிலரை தீர்க்கதரிசிகளாக சிலரை சுவிசேஷகராக சிலரை போதகராக மேய்ப்பராக ஏற்படுத்துகிறார். இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இந்த 5 யார் அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் யோசிச்சோம் அப்படின்னு சொன்னா, நம்ம எமில் ஐயாவை கை காமிச்சுக்கிட்டு அவர் தான் எங்களுக்கு அப்போஸ்தலர், அவர் தான் எங்களுக்கு தீர்க்கதரிசி, அவர் தான் எங்களுக்கு சுவிசேஷகர், அவர் தான் எங்களுக்கு மேய்ப்பர், அவர் தான் எங்களுக்கு போதகர் அப்படின்னு சொல்லி நம்ம அவங்களையே நம்ம எல்லாமே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனா பிரியமானவர்களே, தேவனுடைய சபையிலே இங்க இருக்கிற நாம் அனைவருமே இந்த 5 விதமான ஒரு பணியிலே ஆண்டவர் நம்மை நியமித்து வைத்திருக்கிறார். அதாவது எல்லாமே ஒருத்தர்கிட்டே கொடுத்துட்டு அவர் மூலமாவே எல்லாம் செயல்படட்டும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்பல. மாறாக தேவன் தெரிந்து கொண்ட அனைவருக்குமே தேவன் இப்படிப்பட்ட இந்த ஊழியத்தின் மேலே என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு, ஒரு சில பொறுப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா, அதை மற்றவர்களிடத்துல நம்ம பாஸ் பண்ணிட்டு நாம சேஃபா இருக்கிறதுக்கு நம்ம பிரயாசப்படுறோம். ஆனா நம்ம சேஃபா இருக்கிறது நமக்கு ஆபத்து. எப்பவுமே நம்ம எப்போம்லாம் நம்ம சேஃபா இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோமோ அது நமக்கு ஆபத்து. ஏன் அப்படின்னு சொன்னா, எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்பட்டதோ அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும் என்று வேதவசனத்திலே நாம பார்க்கிறோம். ஒருவேளை இங்க நம்ம ஒரு 100 பேர் 150 பேர் நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, 150 பேருக்கும் ஆண்டவர் பொறுப்பு கொடுத்திருக்கிறார். இன்னும் நாம விரிவாக நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நாம் வாசித்த அந்த கொரிந்தியர் நிருபத்துக்கு நம்ம வரலாம். கொரிந்தியருக்கு எழுதின 1ஆம் நிருபம், இதுல இந்த கொரிந்து சபைக்கு ஒரு காரியத்தை பவுல் எழுதுறார். என்ன எழுதுறார் அப்படின்னு சொன்னா, இந்த 12வது அதிகாரம் 1வது வசனத்தில் அவர் எழுதுறார், அன்றியும் சகோதரரே, ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. ஆவிக்குரிய வரங்கள், இந்த வரங்கள் அப்படிங்கிறது எதற்காக நமக்கு கொடுக்கப்படுது அப்படின்னு சொன்னா, இந்த திருச்சபையானது இணைந்து வளரணும் அப்படிங்கிறதுக்காக ஆண்டவர் வரங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வரங்கள் அப்படிங்கிறது எல்லாருக்கும் சரி சமமாக ஆண்டவர் பகிர்ந்து கொடுத்திருக்கிறார். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஏதோ ஒரு சிலருக்கு மட்டும் ஆண்டவர் கொடுத்துட்டு மீதி எல்லாரையும் இந்த திருச்சபையிலே சும்மா வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. இந்த சபையில இங்க இருக்கிறதுல யாருமே நான் அந்த சபையில ஒண்ணுமே கிடையாது, நான் அந்த சபையில சும்மா இருக்கிறேன். இந்த சும்மாங்கிறது ஆண்டவருடைய சபையிலே திருச்சபையிலே நம்ம பேசவே முடியாது.
யாரா இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு சில காரியத்தை ஆண்டவர் என்ன பண்ணியிருப்பாரு, நிச்சயமா கொடுத்திருப்பார். அப்போ அங்க இருக்கிற யாவருக்கும் ஆண்டவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா ஒரு சில காரியத்தை கொடுத்திருக்கிறார். இப்ப பாருங்களேன், 11வது வசனத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இவைகளையெல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். நம்ம என்ன அப்படின்னு சொன்னா, இங்க இருக்கிற எல்லாருக்குமே சில காரியத்தை ஆண்டவர் வந்து பகிர்ந்து கொடுத்திருக்கிறார். அப்போ ஆண்டவர் எனக்கு என்ன கொடுத்திருக்கிறாரோ அதை நாம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா செயல்படுத்த வேண்டும். நாம செயல்படுத்தாத வரைக்கும் நமக்கு வந்து அது தெரியாது. நான் இன்னைக்கும் தைரியமா நின்று சொல்ல முடியும், தேவனுடைய ஊழியக்காரராக அர்ப்பணிக்கப்பட்டவர்களை காட்டிலும் தேவனால் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டு நாங்கெல்லாம் ஒரு சபை விசுவாசிகள் தான், நாங்கள் ஏதோ சபைக்கு வர்றோம் போகிறோம், இப்படி அமர்ந்திருக்கிறவர்களை தேவன் அதிகமாக இந்த நாளிலே பயன்படுத்தி வருகிறார். உங்களுக்கு தெரியுமா, இங்கே நின்று பிரசங்கிக்கிற எங்களை காட்டிலும் எங்களுக்கு முன்பாக அமர்ந்திருக்கிற உங்களை தேவன் என்ன பண்ணுறாரு அதிகமாக பயன்படுத்தணும்னு சொல்லி விரும்புகிறார். நம்ம என்ன நினைக்கிறோம், எல்லாத்துக்குமே வந்து நம்ம ஊழியக்காரங்களை கை காட்டியிருந்தோம். ஆனால் இங்கே நம்ம வேதத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், சபையினுடைய பக்தி விருத்திக்காக தேவன் எல்லாருக்கும் ஊழியங்களையும் கொடுத்திருக்கிறார், வரங்களையும் கொடுத்திருக்கிறார். எல்லாருக்கும் இதில் பொறுப்பு உண்டு, எல்லாருக்கும் இதில் பங்கு உண்டு. நம்ம ஒவ்வொருவருக்கும் அதை ஆண்டவர் வந்து கொடுத்து வச்சிருக்கிறார். எல்லாத்தையும் ஒருத்தருக்கு கொடுத்துட்டு அவர் அமைதியாக இருந்துட்டு போறதில்லை. அப்போ நாம ஒவ்வொருவரும் அதை செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். இன்னைக்கு வந்து திருச்சபையில் வந்து சிலரை வந்து ஆண்டவர் வந்து அப்போஸ்தலராக தீர்க்கதரிசிகளாக வச்சிருக்கிறார். நாங்களாம் ஒரு தீர்க்கதரிசிகளா பிரதர், நாங்களாம் ஒரு தீர்க்கதரிசியா ரூபன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டீங்கன்னா நான் நிச்சயம் சொல்ல முடியும். ஏன் ஆண்டவர் வந்து உங்களை தீர்க்கதரிசிகளாக எழுப்ப முடியாது, எழுப்பலை அப்படின்னு சொல்லி நான் கேட்க முடியும். ஏன் ஆண்டவர் உங்களை ஒரு சுவிசேஷகராக வைக்கல, ஆண்டவர் ஏன் உங்களை ஒரு போதகராக ஒரு மேய்ப்பராக ஏன் உங்களை வைக்கல அப்படின்னு சொன்னா, அதை நாம அறியாமல் உட்கார்ந்துகிட்டு இருக்கிறோம், அறியாமல் நாம இருந்துகிட்டு இருக்கிறோம், அவ்வளவுதான் வித்தியாசம். செயல்படுத்துகிறவர்கள் அதை வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க, ஆனா நாம அதை வந்து செயல்ல கொண்டு வராத காரணத்தினால நாம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்னு சொன்னா, இந்த ஊழியத்துக்கும் எனக்கும் பொருத்தமே கிடையாது அப்படின்னு சொல்லி நாம உட்கார்ந்து இருக்கிறோம். ஆனால் பிரியமானவர்களே, முழு நேர பணியாளர்களை காட்டிலும் தங்களுடைய வேலைகளை, அன்றாட வேலைகளை செய்து கொண்டு, பணிகளையும் செய்து கொண்டு, குடும்பங்களையும் கவனித்து கொண்டிருக்கிற உங்களை ஆண்டவர் அதிகமாக பயன்படுத்த முடியும். அதை தான் ஆண்டவர் சொல்றார். தேவனுடைய சபையிலே தேவன் எல்லாருக்கும் பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார், எல்லாருக்கும் அவர் வரங்களை கொடுத்திருக்கிறார். அதை நாம் செயல்படுத்துவதற்கு ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். இதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அநேக வரங்களை ஆண்டவர் இதில் கொடுக்கிறார். இந்த 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்தில் 8வது வசனத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனம், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரங்களும், வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. யாருக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது? இங்க இருக்கிற அனைவருக்கும் அளிக்கப்பட்டு இருக்கிறது. என்னால அற்புத அடையாளங்கள் செய்ய முடியுமா? செய்ய முடியும். என்னால ஒருத்தவங்களை போய் குணமாக்க முடியுமா? செய்ய முடியும். ஏன் செய்ய முடியாதுன்னு நினைக்கிறீங்க? இனிமேல் நான் வந்து நிறைய காரியங்கள் அப்படிதான் செயல்படுத்தி தான் நானே அறிந்து கொண்டேன். நான் ஏதோ ஊழியத்துக்கு வந்ததுனால நான் வந்து என் மூலமா சில காரியங்கள் நடைபெற்று கொண்டிருக்குன்னு நான் சொல்லலை. அதை நான் எப்பொழுது செயல்படுத்த ஆரம்பித்தேனோ அப்பொழுதுதான் எனக்கே அது புரிந்தது. ஓ, ஆண்டவர் எனக்கு இப்படிப்பட்ட வரங்களை எல்லாம் கொடுத்திருக்கிறார், இப்படிப்பட்ட ஊழியங்களை எல்லாம் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி செயல்படுத்தும் பொழுதுதான் நான் அறிந்து கொண்டேன். நம்ம வண்டியை இங்கே வச்சுக்கிட்டு இது லெஃப்ட், இந்த இடத்துக்கு போகிறதுக்கு லெஃப்டில் போகணுமா ரைட்டில் போகணுமா, எங்கிட்டு என்ன இருக்குது திசை எப்படின்னு சொல்லி நாம் வண்டியை இங்கனே வச்சுக்கிட்டு இருந்தோம்னா ஒரு நாளும் நம்ம என்ன பண்ண முடியாது, வலது பக்கம் இடது பக்கம் திரும்பி ஒரு நாளும் போய் சேர வேண்டிய இடத்துக்கு சேர முடியாது. அப்போது
நம்ம வண்டியை மூவ் பண்ண தான் நமக்கு என்ன செய்யும், சேர வேண்டிய இடத்துக்கு வலது பக்கமா இடது பக்கமா நேராவா எப்படி போகணும்னு நமக்கு தெரியும். அப்போ இந்த காரியங்களை நம்ம செயலுக்கு கொண்டுட்டு வரணும். எப்படி செயலுக்கு கொண்டுட்டு வரணும்னு சொல்லி நான் சொல்றேன் உங்களுக்கு. இன்னைக்கு ஒருவேளை நம்ம திருச்சபையில் யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி பலவீனமாக இருக்கிறாங்க, உணம் சரியில்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அப்படியா சரி பார்த்துக்கோங்க நாங்கள் ஜோம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி வெறும் ஃபோனில் 2 வார்த்தையை பேசிட்டு நீங்கள் வைக்கிறத விட, ஒரு நேரம் நீங்கள் போய் அவங்கள சந்தித்து நீங்கள் ஜோம் பண்ணிட்டு வாங்க. நீங்கள் ஜோம் பண்ணிட்டு வந்த உடனேயே அவங்கள்ட்ட இருந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒரு காலோ இல்லாட்டி ஒரு ஆன்சரை நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. நீங்கள் போயிட்டு வந்ததுக்கப்புறம், நீங்கள் ஜோம் மட்டும் போனதுக்கப்புறம் ஒரு பெரிய மாற்றம் என்கிட்ட உண்டாச்சுது அப்படின்னு சொல்லி அற்புதங்களை செய்கிற அந்த வரங்களை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். குணமாக்குகிற வல்லமையை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். எல்லாருக்கும் கொடுத்திருக்கிறார். ஏதோ ஒரு சிலருக்கு மட்டும் ஆண்டவர் செப்பரேட்டா வச்சு இவங்களால தான் முடியும் அப்படின்ட்டுலாம் ஒண்ணுமே கிடையாது. ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சில காரியத்தை கொடுத்திருக்கிறார். ஒருவேளை ஏதாவது பிரச்சனையில் இருக்கிறவங்க, போராட்டங்களில் இருக்கிறவங்க, நீங்க போய் பேசும் பொழுதுதான் உங்களுக்கு தெரியும். நீங்க சில காரியத்தை நீங்க யதார்த்தமா பேசிட்டு வருவீங்க, அவங்க உடனே சொல்லுவாங்க, நீங்க அன்னைக்கு பேசின அந்த வார்த்தை எனக்கு உண்மையிலே பிரயோஜனமா இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. அப்பதான் நமக்கு என்ன செய்யும், ஓஹோ ஆண்டவர் எனக்கு இப்படிப்பட்ட வரங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதை தெரிஞ்சு அப்படியே நாம அமர்ந்து விடாமல் அதை என்ன செய்யணும், திருப்பி அதை நாம செயல்படுத்துறதுக்கு நம்ம முயற்சி செய்யணும். பிரியமானவர்களே, சபையினுடைய பக்தி விருத்திக்காக தேவன் அனைவருக்கும் இந்த வரங்களை கொடுத்திருக்கிறார். அந்த வரங்களை நாம் செயல்படுத்துவதற்கு ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். இந்த வரங்களின் பட்டியலில் நம்ம சில காரியத்தை நம்ம பார்க்குறோம். இன்னும் நம்ம சில காரியங்களை நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், ரோமருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரத்திலே நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், 6வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரைக்கும் அங்கேயும் ஒரு சில வரங்களை குறித்ததான பட்டியல் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன அப்படின்னு சொன்னால், தீர்க்க தரிசனம் சொல்லுகிறது, அதே போல ஊழியம் செய்கிறது, புத்தி சொல்லுகிறது, பகிர்ந்து கொடுத்தல், முதலாளியானவன், இரக்கம் செய்கிறவன். இது எல்லாமே என்ன அப்படின்னு சொன்னா, நம்மளுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த வரங்கள், ஊழியங்கள், இதெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில செயல்பட வேணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அதே போல நம்ம பேதுரு எழுதின 1ஆம் நிருபம், அதுல கூட நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, பேதுரு எழுதின 1ஆம் நிருபம் 4வது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து 11வது வசனத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அங்கேயும் ஒரு சில வரங்களை ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா வெளிப்படுத்தி இருக்கிறார். அதே போல வேதத்துல இன்னும் அநேக இடங்கள்ல, ஒரு சில இடங்கள்ல ஆண்டவர் அநேக வரங்களை குறித்து எழுதியிருக்கிறார். இதெல்லாம் நம்ம கொஞ்சம் சற்று கவனித்து, எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற வரத்தை நான் எப்படியாவது என்ன செய்யணும், செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அந்த 5 தாலந்து 2 தாலந்து 1 தாலந்து கதை, அந்த உவமை நம்ம எல்லாருக்குமே நன்றாக தெரியும். அந்த உவமையில் நம்ம கற்றுக்கொள்கிறதுக்கு ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், 3 பேர் இருந்தாங்கன்னா 3 பேருக்கு ஏதாவது இருக்கும். ஏதாவது ஒரு சில வரங்களை ஆண்டவர் கொடுத்திருப்பார். ஏதாவது சில கிஃப்ட்ஸ் ஆண்டவர் கொடுத்திருப்பார். வெறுமனையா யாரையும் ஆண்டவர் வைக்கிறது இல்லை. எல்லாருக்கும் ஏதாவது ஒரு கிருபை வரங்களை ஆண்டவர் கொடுத்திருப்பார். அதை நம்ம பயன்படுத்த தான் நம்ம என்ன செய்ய முடியும், ஆண்டவரிடத்திலிருந்து எதையாவது சில காரியங்களை கேட்டு பெற்றுக்கொள்ள முடியும். 5 பெற்றவன் இன்னும் 5 சம்பாதித்தான், 2 பெற்றவன் இன்னும் 2 சம்பாதித்தான். 1 வச்சுக்கிட்டு எனக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாதுன்னு சொன்னவன், நமக்கு நல்லா தெரியும் அவனுடைய முடிவு எப்படிப்பட்டதா ஆச்சு அப்படின்னு சொல்லி. அதனால நம்மளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த வரங்களை நாம் என்ன செய்வோம், செயல்படுத்துவதற்கு நாம முயற்சி செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். சரி, இந்த வரங்கள், இந்த ஊழியங்கள், இந்த காரியத்தை பைபிள் நமக்கு பிரசங்கிக்கும் பொழுது அதுல ஒரு குறிப்பிட்ட ஒரு குணத்தை ஆண்டவர் நெடுகவே அங்க பேசிக்கிட்டே இருக்கிறார். இப்ப நம்ம இந்த ரோமர் நிருபத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இந்த 12வது அதிகாரத்திலே இந்த வரங்கள், ஊழியங்களை குறித்து ஒரு சில காரியங்களை சொல்றார். 6வது வசனத்திலிருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 8வது வசனம் வரைக்கும் அதை சொல்லிட்டு
அங்கே ஒரு சின்ன ஒரு வார்த்தை ஆண்டவர் கொண்டு வரார். அது என்ன அப்படின்னு சொன்னால் 9வது வசனத்தில், உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக. இப்போ இந்த வரங்கள் ஊழியங்கள் நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு, நமக்கு கொடுக்கப்பட்ட பணி, நமக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம், நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு முக்கியமான பொறுப்பு அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சோம் அப்படின்னா, இதை வெறும் பொறுப்பாய் நாம் செய்து முடிக்கக்கூடாது. அதில் நமக்கு காணப்பட வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால் அந்த குணம். அந்த குணம் என்ன அப்படின்னு சொன்னால் அன்பு. இங்கே அதை தான் ஆவியானவர் எழுதுறார். இந்த வரங்களை குறித்து நான் எப்போலாம் தியானிக்கிறேனோ அதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஆவியானவர் கரெக்டாக அதை அப்படி கோர்வையாக கொண்டு இந்த அன்பை கரெக்டாக கொண்டு வச்சிருவார். இந்த 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்தில் நம்ம ஒரு சில வரங்களை நாம் வாசித்தோம். இந்த 13வது அதிகாரம் என்ன பேசுது அப்படின்னு சொன்னால் அன்பை பற்றி பேசுது. இந்த அன்புக்கும் இந்த வரத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குதான்னு சொல்லி நீங்கள் கோர்வையாக படிச்சிங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு அது விளங்காது. ஏன்னா நம்ம 13வது அதிகாரத்தை மட்டுமே நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அந்த 12வது அதிகாரமும் 14வது அதிகாரமும் இந்த வரங்களையும் ஊழியங்களையும் குறித்து தான் பேசப்பட்டிருக்குது. அப்போ இந்த வரங்களும் ஊழியங்களையும் பற்றி பேசும் பொழுது ஆவியானவர் அன்பை அங்கே கொண்டு மத்தியில் கொண்டு வைக்கிறார். அப்போ நம்ம செய்யக்கூடிய அந்த ஊழியமானாலும் நம்ம செயல்படுத்துகிற அந்த வரங்களானாலும் அன்புடன் செயல்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அதனால தான் சொல்றாரு, ஒருவேளை எனக்கு வரங்களோ ஊழியங்களோ எவ்வளவுதான் இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் ஒன்றும் இல்லை. அன்பு எனக்கு இராவிட்டால் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, நான் எவ்வளவுதான் வரங்களை பெற்றிருந்தாலும், நான் எவ்வளவுதான் ஊழியத்தை பெற்றிருந்தாலும், ஒருவேளை என்கிட்ட அன்பு இல்லை அப்படின்னு சொன்னா எனக்கு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லி. அதனால தான் இந்த 13வது அதிகாரத்தில் கடைசியில் அவர் சொல்றாரு, விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது, அன்பை நாடுங்கள் அப்படின்னு சொல்லி. நம்ம அநேக நேரத்தில் அந்த 13வது அதிகாரத்தில் அந்த 13வது வசனத்தில் அன்பே பெரியது அப்படிங்கிறத நம்ம விட்டுருதோம், அதோட முடிச்சிருந்தோம், அங்கே நம்ம ஸ்டாப் ஆயிருந்தோம். ஆனால் அடுத்து கண்டினியூஷன் என்ன ஆகுது, அன்பை நாடுங்கள் அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த அன்பு நம்மளுடைய ஊழியங்களிலேயும் வரங்களிலேயும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் முக்கியமாக நாம் காத்துக்கொள்ள பிரயாசப்பட வேண்டும். அதனால தான் இந்த 13வது அதிகாரத்தில் 10வது வசனத்தில் நம்ம பார்க்குறோம், நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போம். நம்ம ஒருவேளை வரங்களை பெற்றிருந்தாலும் ஊழியங்களை பெற்றிருந்தாலும் நாம் பரிபூரணமானவர்கள் அல்ல. ஒருவேளை ஆண்டவர் நமக்கு வரங்களை கொடுத்திருக்கிறார், ஊழியங்களை கொடுத்திருக்கிறார், நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, நம்ம ஒழுங்கானவர்களோ ஒழுங்கினமானவர்களோ யாரா இருந்தாலும் ஆண்டவர் நமக்கு வரங்களையும் ஊழியங்களையும் கொடுத்திருக்கிறார். ஆனாலும் நம்மிடத்துல ஒரு சில குறைகள் இருக்கிறது. அது எப்படி அதை நிறைவாக்க முடியும் அப்படின்னு சொன்னா இந்த அன்பு மூலமா தான் நம்ம அதை என்ன செய்ய முடியும், சரி செய்ய முடியும். அதனால தான் இந்த நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒளிந்து போம். அப்போ இந்த அன்பு நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கணும்னு சொல்லி நாம் வாசித்த இந்த மத்தேயு சுவிசேஷத்தில் 5வது அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இதில் 2 விதமான ஒரு குரூப்பை பற்றி ஆண்டவர் சொல்கிறார், இயேசு கிறிஸ்து சொல்கிறார். யார் அப்படின்னு சொன்னால் இந்த 5வது அதிகாரத்தில் 1வது 22வது வசனத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் தன் சகோதரன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தன் சகோதரன், நம்முடைய சகோதரர்கள், அவர்களிடத்தில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய அன்பை நாம் முதலாவது வெளிப்படுத்த பிரயாசப்பட வேண்டும். நம்மளுடைய சகோதரர்கள் யாரு அப்படின்னு சொன்னால் இங்கே இருக்கிற எல்லாருமே நம்மளுடைய சகோதரர்கள். அப்போ நம்ம சகோதரர்களோடு கூட நாம் என்ன செய்யணும், நம்மளுடைய அன்பை எப்படி வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொன்னால், என்னம்மா நல்லா இருக்கியா, தம்பி எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, அண்ணன் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி வெறுமையாய் நாம் அவர்களிடத்தில் பேசி மாத்திரம் அல்ல, ஒரு சில காரியங்களை நாம் மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த இடத்துல ஒரு மன்னிப்புக்கு ஏற்ற ஒரு சம்பவத்தை ஆண்டவருக்கு எழுதுறார். அப்போ நாம் ஒருவரோடு கூட ஒருவர் நாம் வைக்கிற அந்த கனெக்ஷன் இல்லாட்டி அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை அன்போடு கூட நாம் மெயின்டைன் பண்ண வேண்டும். அது எப்படி அப்படின்னு சொன்னால் மன்னிக்க வேண்டும். மன்னிப்பு அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம். இயேசு கிறிஸ்து இந்த
அதிகாரத்தில் கடைசியில் சொல்லும் பொழுது பூரண சர்க்குணர் அப்படின்னு சொல்லும் பொழுது எங்கே அதை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னால் மன்னிப்பில் அதை ஆரம்பிக்கணும். ஒருவேளை நம்மளுடைய சகோதரரிடத்தில் ஏதாவது சில தவறான காரியங்கள் நம்ம கண்டோமானால் நம்மை பற்றி அவர்களிடத்தில் இருக்குமா என்று சொன்னால் நாம் மன்னிப்பதற்கு முதலாவது ஸ்டெப் எடுக்க வேண்டும். அடுத்து ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்னால் 44வது வசனத்தில் உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். சத்துருக்கள், ஒருவேளை நமக்கு சத்துருக்களாக யாராவது இருப்பாங்க அப்படின்னு சொன்னால் அவர்களை நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் சிநேகிக்க வேண்டும். நமக்கு சத்துருக்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒருவேளை எனக்கு இங்கெல்லாம் யாரும் சத்துருக்களே கிடையாது, எல்லாரும் எனக்கு சகோதரர்கள் மாதிரி தான். ஆமாம், நல்லது தான். ஒருவேளை நம்ம பணி செய்கிற இடங்களில் ஒருவேளை நமக்கு விரோதமாய் செயல்படுகிற நிறைய பேர் இருப்பாங்க. அவர்களை நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் சிநேகிக்கிறதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். இந்த மன்னிக்கிறது, சத்துருக்களை சிநேகிக்கிறது அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம பூரண சர்க்குணத்துக்கு நம்மளை என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் வழி நடத்தும் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல கன்க்ளூடிங்காக இதை கொண்டு முடிக்கிறார். அப்போ பிரியமானவர்களே, இந்த நாட்களில் ஆண்டவர் அந்த பூரண சர்க்குணத்துக்கு நம்மளை என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால் வழி நடத்துறதற்கு நம்மை ஆண்டவர் உற்சாகப்படுத்துகிறார், நம்மை அழைக்கிறார். அப்போ இந்த நாட்களிலே இந்த வருஷத்தில் ஆண்டவர் என்னிடத்துல நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் நாம் ஒவ்வொருவரும் பரலோகத்தில் இருக்கிற நம்முடைய பிதா எப்படி பூரண சர்க்குணராக இருக்கிறாரோ அந்த சர்க்குணத்தை நானும் என்னுடைய வாழ்க்கையில் அடையணும் அப்படின்னு சொல்லி நாம் முயற்சி செய்வோம். அதற்கு ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் நமக்கு பொறுப்புகளையும் கொடுத்திருக்கிறாரு, வரங்களை கொடுத்திருக்கிறாரு, ஊழியங்களை கொடுத்திருக்கிறாரு. அதன் மத்தியில் ஒரு குணாதிசயத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. நாம் இருக்கிற இடங்கள்ல இருந்து எல்லாரும் எழுந்து நிற்போம். ஆண்டவர் இந்த நாட்களில் நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னால் நாம் ஒவ்வொருவருக்கும் இந்த நாட்களில் ஆண்டவர் குறிப்பாய் எல்லாருக்குமே ஏதோ ஒரு வரங்களை ஊழியங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அந்த காரியம் நம்மளிடத்தில் செயல்படணும்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இன்னும் நாம் எல்லா ஜனங்களுக்கும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சுவிசேஷம் அறிவிக்கப்படணும் அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு நாம் இருக்கிற ஒவ்வொருவரும் செயல்பட்டால் தான் அது முடியும். யாரோ ஒருத்தர் செயல்படுவாங்க, யாரோ ஒருத்தர் அதை செய்வாங்கன்னு சொல்லி நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அது இன்னும் 1000 வருஷம் ஆனாலும் அது நடந்தே முடியாது. இன்னைக்கு நாம் ஒவ்வொருவரும் அந்த காரியத்திற்கு ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அதற்காக ஆண்டவர் வரங்களை கொடுத்திருக்கிறார், ஊழியங்களை கொடுத்திருக்கிறார். இங்கே இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் அதை கொடுத்திருக்கிறார். எனக்கு இதில் பங்கே கிடையாது அப்படின்னு சொல்லி யாரும் நீங்கள் நினைக்காதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு ஏதோ ஒரு சில ஊழியங்களை கொடுத்திருக்கிறார், வரங்களை கொடுத்திருக்கிறார். அதை செயல்படுத்தணும்னு சொல்லி ஆண்டவர் இந்த நாட்களில் விரும்புகிறார். ஆண்டவரே, எனக்கு நீர் கொடுத்திருக்கிற வரத்தை நான் செயல்படுத்தட்டும் ஆண்டவரே, எனக்கு நீர் கொடுத்திருக்கிற ஊழியத்தை நான் செய்யட்டும் ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் அர்ப்பணிப்போம். அந்த காரியங்கள் எல்லாம் அன்போடு கூட செய்யப்படணும். அதிகாரத்தினாலேயோ ஆண்டவர் எனக்கு இதை தந்திருக்கிறார்னு சொல்லி ஏதோ அந்த பொறுப்பு நிமித்தமாகவோ அல்ல, அன்போடு கூட அது செய்யப்படணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். எனவே பிரியமானவர்களே, இந்த நாளிலே ஆண்டவருடைய ஆலயத்திற்கு வந்திருக்கிற யாவரையும் ஆண்டவர் இந்த காரியத்திற்காக குறிப்பாக அழைக்கிறார். உன்னை நான் இதற்காக வைத்திருக்கிறேன், உனக்கு நான் இந்த வரத்தை நான் கொடுத்திருக்கிறேன், இந்த ஊழியத்தை நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன், இதை நீ செய்து முடிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் இன்னைக்கு விரும்புகிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம அர்ப்பணிப்போமா? ஆண்டவரே, எனக்கு நீர் கொடுத்திருக்கிற அந்த ஊழியங்களை, எனக்கு நீர் கொடுத்திருக்கிற அந்த வரத்தை நான் செய்து முடிக்கணும், நான் செயல்படுத்தட்டும்னு சொல்லி ஆண்டவருடைய கரத்தில் நம்ம அர்ப்பணிப்போம். நாம் தலைகளை தாழ்த்தி நாம் செபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான காலை வேளையில் எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, சபையினுடைய பக்தி விருத்திக்காக நீங்கள் எங்கே ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் நியமித்திருக்கிறீர் கர்த்தாவே. நீர் எங்களை நீர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறீர் கர்த்தாவே. ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. எங்களிடத்திலே வரம் பெற்றவர்கள் இருக்கிறாங்க கர்த்தாவே, உம்மிடத்திலிருந்து ஊழியங்களை பெற்றவர்கள் இருக்கிறார்கள் கர்த்தாவே, தரிசனங்களை பெற்றவர்கள் இருக்கிறார்கள் கர்த்தாவே. ஒரு விசையாய் அவர்கள் மூலமாய் நீர் செயல்படுத்தணும்னு சொல்லி நாங்கள் விரும்புகிறோம் ஆண்டவரே. இங்கே இருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் செயல்படுத்தும்படியே நான் செபிக்கிறேன் கர்த்தாவே. ஒருவரும் நான் ஏதோ இந்த சபைக்கு வாரேன் போகிறேன்
அப்படியே அவர்கள் இருந்து விடாதபடிக்கு கர்த்தாவே, அவர்கள் மூலமாக உம்முடைய கிரியைகள் நடைபெறட்டும் கர்த்தாவே, உம்முடைய ஊழியங்கள் நடைபெறட்டும் கர்த்தாவே, உம்முடைய வரங்கள் செயல்படட்டும் கர்த்தாவே. ஆண்டவரே, இவைகள் எல்லாம் அன்போடு கூட செய்யப்படட்டும் கர்த்தாவே. அந்த அன்பு அப்படிங்கிற அந்த குணங்கள் எங்கள் யாவருக்கும் உம்மிடத்திலிருந்து கிடைக்கட்டும் கர்த்தாவே. அந்த ஆவியானவர் அந்த அன்பை எங்கள் மத்தியிலே ஊற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, சகோதரர்கள், ஆண்டவரே, சகோதரிகள் மேலே இருக்கிற ஆண்டவரே அந்த பொறாமைகள், வெறுப்புகள், ஆண்டவரே கசப்புகள் எல்லாவற்றையும் நாங்கள் மன்னிப்பதற்கு ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யும் ராஜா. ஆண்டவரே, எங்கள் சத்துருக்கள் யார் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களையெல்லாம் நாங்கள் மன்னித்து ஆண்டவரே அவர்களை நேசிப்பதற்கு எங்களுக்கு நீர் உதவி செய்யும் ராஜா. இப்படியா இந்த வருஷத்துல ஆண்டவரே எங்கள் ஆண்டவரே தேவனை போல, ஆண்டவரே பிதாவாகிய உம்மை போல பூரண சர்க்குணர்களாய் நாங்கள் மாறுவதற்கு எங்களுக்கு நீர் உதவி செய்யணும்னு சொல்லி நாங்கள் ஜெபம் பண்றோம். ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் பிதாவே. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளும் ஆண்டவருடைய திருவார்த்தை நம்மத்திலே பகிர்ந்து கொண்டு அருமையான சகோதரர் ரூபன்